நம சிவாய. மறு உலகம் பதிவில் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிற விஷயம், இறந்தவர்களின் ஆத்மா பழி வாங்குமா அப்படிங்கிறத பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கோம். இறந்தவர்களின் ஆத்மா பழி வாங்குவதை நம்ம திரைப்படங்களில் பார்த்து இருக்கலாம். ஆனால் நிஜத்தில் அந்த மாதிரி செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு சில ஆத்மாக்களால் அந்த மாதிரி செய்ய முடியும். அதை பற்றி தான் நாம் விரிவாக பார்க்க இருக்கோம். எல்லா ஆத்மாக்களாலும் முடியாது, ஒரு சில ஆத்ம பலம் பெற்ற ஆத்மாக்களால் நிச்சயமாக முடியும். முதல்ல ஆத்ம பலம் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். இறை பக்தி அதிகம் உள்ளவர்களுக்கு ஆத்ம பலம் அதிகமாக இருக்கும். யாருக்கும் மனதார ஒரு சிறிய தீங்கு கூட செய்யாதவங்களுக்கு ஆத்ம பலம் அதிகமாக இருக்கும். நிறைய உதவிகள் முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கோ அல்லது தெரிஞ்சவங்களுக்கோ தங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ஆத்ம பலம் அதிகமாக இருக்கும். அப்படி ஆத்ம பலம் அதிகம் உள்ளவர்கள் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவர்களை துன்பப்படுத்தினாலோ அல்லது அவர்கள் இறக்கும்போது மனவேதனையோடு இறந்திருந்தாங்கன்னா அவங்க ஆத்மாவும் வேதனையில தான் இருக்கும். அந்த வேதனை, கஷ்டம், கோபத்தை அந்த ஆத்மா அனுபவிக்கும் போது அவருக்கு துன்பம் கொடுத்தவர்களும் பல மடங்கு துன்பத்தை அனுபவிப்பார்கள். அல்லது ஒருவேளை அவங்க இறந்து கூட போகலாம். இது அந்த ஆத்மா தான் பழி வாங்குது அப்படிங்கிறது இல்லை. நல்ல மனிதர்களை துன்பப்படுத்தியவர்களுக்கு கடவுள் கொடுக்கும் தண்டனை. இதையே நம்ம பேச்சு வழக்கில் ஆத்மா பழி வாங்குது அப்படிங்கிறத மக்கள் சொல்லி பழகிட்டாங்க. இதில் ஆண் பெண் வேறுபாடு கிடையாது, எல்லா ஆத்மாக்களுக்கும் இது பொதுவானது. இதன் பாதிப்புகள் தான் நிறைய குடும்பங்களில் திடீர் விபத்து, திடீர் உடல்நலக்குறைவு, இளம் வயதிலேயே திடீர் மரணம் போன்றவை ஏற்பட காரணம். இந்த மாதிரி இறந்தவங்க பூமியில் மட்டும் இல்லை, இறந்ததற்கு பிறகு கூட அந்த இருள் உலகத்திற்கு சென்று அந்த இருள் உலகத்திலும் அவங்க ஆத்மா கஷ்டத்தை அனுபவிக்கும். நல்ல மனிதர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவங்க இறந்தாலும் இறந்ததற்கு பிறகு நல்ல ஆத்மாக்களாக வெளிச்சமான ஒளி உலகத்தில் அவங்க ரொம்பவுமே இறைவனுக்கு அருகில் அவங்க ஆத்மா இருக்கும். மேலும் பல தகவல்கள் தொடரும்.